வொட்கா, பிராண்டி, ரம், ஜின், டக்கீலா, பீர், ஸ்காட்ச் விஸ்கி, ஒயின் எது வேணும் உங்களுக்கு? நான் குடிக்கிறது இல்லை, வேணா வாங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். பிபிசி புக்கிங் இந்த அங்கே பழைய புது ஜெயில் இருந்துச்சுல, அதை இடிச்சிட்டு ஷாப்பிங் மாலை கட்டியிருக்காங்க. இந்த ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு சூப்பரான பிராண்டு உள்ள கடை. எப்படி சொல்கிறதுனா, மலேசியாவில் இருக்க மில்லியனர் வந்து சாப்பிட்ற கடை. ஸோ அவங்க நமக்கு இறைச்சி சப்ளை, நம்ம வந்து அந்த கடையில் இறைச்சி வந்து புதுசாக அக்ரிமெண்ட் பண்ணி சைன் பண்ணி இப்போ சப்ளையில் ரெடியாக இருக்கும். டைனிங் ஹால் இது. தனி ரூம் வேணால் ரூம் தனியாக இருக்கும். உங்களுக்கு விஐபி ரூம் வேணும் இங்கே. அது மாதிரி தான் இதுவும் அப்படி தான், நல்லா ராஜா பேலஸ் மாதிரி இருக்கும். உலகத்தில் உள்ள என்ன சாப்பாடு வேணாலும் இங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு செஃப் நிறைய இருக்காங்க, சமையல் கலைஞர்கள் நிறைய இருக்காங்க. லிக்கர் சொல்லவே வேணாம், உங்களுக்கு வேர்ல்டு வைட்டில் என்ன பிராண்ட் வேணுனாலும் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும். வெளி பிளேஸ் பார்த்திங்கன்னா, வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜோக்கா இருக்கா? ஷாப்பிங் மால் உள்ள இது வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே கடை பாருங்கள், எல்லாமே கடை. இங்கெல்லாம் மட்டன் சப்ளையில் கிடைக்குது. அவங்க வந்து எப்படின்னா மந்த்லி பேமெண்ட், நம்மளுக்கு அது சரி வராது, நம்மளுக்குலாம் ரெடி கேஷ் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் டீல் பண்ணுறது. மந்த்லி வந்து அது இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. வெளியில் ரொம்ப ஜோக்காக இருக்கு, ரிலாக்ஸுங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது உட்காந்துட்டு. இப்படியே வெளியானால் உள்ள ஷாப்பிங் மாலில் வந்துடலாம். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். மரினீரோ பிராண்ட் ரெஸ்டாரண்ட் பிராண்ட், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பேர் உள்ள கடை, அதாவது யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கிற கடை. விலை கூட. இப்போ நான் கொடுக்குற இறைச்சி வகை கூடுது, லேம் ஷங், லேம் ஷோல்டர், லேம் போன்லெஸ், இந்த மாதிரி இதெல்லாம் விலை ரொம்ப கூட. ஏன்னா நார்மலான ரெஸ்டாரண்ட்டுக்கு விலை குறைவாகவும் இருக்குது. அவங்க அந்த கேட்டகிரியை பொறுத்து இருக்குது, ஏபிசி அந்தளோட லக்ஸரி, அதை பொறுத்து தான் நான் விலை சொல்லுவேன். லிட்டில் இந்தியா பிரிஃபில்ஸில் சுற்றி ஒரு கடை கூட நான் சப்ளை கிடையாது எங்கள் இடத்துல. மற்ற அப்புறம் லிட்டில் இந்தியா வந்து சாப்பிட வருவாங்க. அங்கே உள்ள சாப்பாடு கடையில் ஒரு கடை கூட நம்மளுக்கு சப்ளை கிடையாது. நான் போய் கேட்கவும் மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், அவங்க சொல்கிற விலைக்கெலாம் நம்மளுக்கு கட்ட முடியாது. நம்ம என்னமோ ஈப்போவில் போய் கச்சாம்பூத்தையை அள்ளிட்டு வர மாதிரி அவர் நினச்சிக்கிறது. விலை குறைவாக, குவாலிட்டி முக்கியம், ஸ்டாண்டர்ட். 4 வியாபாரம் கரெக்டாக பார்த்தா போதும், 4 கஸ்டமர் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். சும்மா அப்படிலாம் வியாபாரம் பண்ண எனக்கு பிடிக்காது. எதுலேயுமே ரிச்சாக இருக்கணும்.
லோக்கல்ல இறங்கி நான் சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. ரிஃபில்குள்ள விலைய உடைச்சு, குறைச்சு சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லா கடையும் என்கிட்ட வரும். ஆனா நான் அதெல்லாம் போமாட்டேன். எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என் கடைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மாரிலாம் போய் இறச்சி சப்ளை பண்ணிற மாட்டேன். விலை குறைவா குடுங்கன்னு சொல்லிடலாம். அப்பலாம் போமாட்டேன். ஸ்டாண்டர்ட் ரிச்சா இருக்கணும். இறைச்சி சூப்பரா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். சும்மா காசு கிடைக்கிறதுக்காண்டி எல்லா வியாபாரத்தையும் பண்ணிட முடியுமா?